அவ பேர் எங்க வருது? அதுக்கு மூத்தா பேர்னா சரி பண்ணி தக்காளி அதை வச்சு நானும் பேசுறேன். நீ அந்த பையன் எடுத்துக்கோ. போங்க சித்தி திடீர்னு சொன்னா அவர் 4 மணிக்கு வேணுங்கிறாரு, 3 மணிக்கு வேணுங்கிறாரு. வெள்ளம் முடிச்சிருப்பா. என்னையா நான் எப்படியா 400 மொத்தமாக தைக்க 200 கற்பம் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்கல்ல. இல்லையா அவங்க இப்போயா கடைக்கு போயிட்டாங்க, அவங்களெல்லாம் பிடிக்க முடியாது அப்படின்னு. அவங்க 100 எடுத்ததே பெரிய விஷயம். அதை கொடுக்கணும் நான் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். பார்த்தாங்க, அப்புறம் அவங்க தம்பி கடைக்கு கொடுத்துருவோமே அங்கே கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு. அதோட சரி வெள்ளம் தைப்பா வேணா, நாளை கழிச்சும் தை வருது, அதனால உனக்கு ஈஸியாக இருக்குங்க, அதனால வெள்ளம் தைச்சுன்னா அடுத்த போயிட்டுருக்காங்க. ஒரு நாளைக்கு வெள்ளம் வச்சுருக்குமா 400 மட்டும் உண்மையாக தைச்சிருக்கேன், 500 தைக்கிறது கஷ்டம் அப்படின்னு. சரிப்பா அந்த அவள் செடி வந்தான்னா கூட அவட்ட 100 கொடுத்து பார்க்கலாம்ல. வந்து கொடுப்பா இதெல்லாம் சம்பளம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு நம்ம கையில இருந்து கொடுக்குறோம். ஆமா நானே விட மாட்டேன்ல அந்த அக்காட்ட. அந்த அக்கா அப்படி எனக்கு சொல்லிட்டு வேணாக்காங்க, அதெல்லாம் கொடுக்கவே நான் தரேன். நான் மூஞ்சி இப்படி வச்சிருக்கேன். அண்டா வந்து போட்டு 90% எங்கே இருங்க அந்த புது பைக்காரர்களுக்கு போன் அடிக்க.